ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா TL08 போட்டிருக்காங்க. ஐசி 14 பின் ஐசி போட்டிருக்காங்க. இது சப்வூஃபர் போர்டு. ஒரு ப்ரீசெட் 100K ப்ரீசெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அவுட்புட்டில். சரி, ஓகே, இன்புட் அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு கொடுக்கணும். சென்டர் கிரவுண்டு கொடுத்துருக்கூடாது, கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கணும். லெஃப்ட் ரைட் இன்புட்டு கிரவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு, 24 ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸு கொடுக்கணும். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டில் 1000 எஃப்ல போட்டிருப்பாங்க. 4 வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க ஐசிக்கு. இந்த போர்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. சப்வூஃபர் போர்டு. சப் அவுட் இங்கே வரும். சப் அவுட்டு பக்கத்துலேயே கிரவுண்ட் வந்துடும். கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இதே இந்த பின்னை கூட இந்த ஐசி கூட ரிமூவ் பண்ணிவிட்டு கூட LM324 கூட யூஸ் பண்ணலாம். LM324 பெட்டர் ரிசல்ட் இருக்கணும். ஒரிஜினல் ஐசி நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதுவே லாங் பேஸ் கொடுக்கும். பஞ்சிங்கெலாம் சூப்பராக இருக்கும். டெப்த்து ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக விழுவும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபரில் ஜீனர் டயோடு போடல. ஜீனர் டயோடு பதிலாக ஜீனர் டயோடு போடாமல் 24 வோல்ட் ப்ராப்பராக கொடுக்கணும். அதிக வோல்ட்டு கொடுக்கக்கூடாது. அதிக வோல்ட்டு கொடுக்கலாம், முன்ன பின்ன கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணதை எப்படி வோல்ட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி காட்டுறேன் மல்டிமீட்டரில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.